ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான சோரி பார்ட் 2 அப்படின்ற பாலிவுட் ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சோரி அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்றது தாங்க அர்த்தம். ஆல்ரெடி 2021 சோரி பார்ட் 1 படத்தோடைய எக்ஸ்பிளனேஷனை நம்ம பண்ணிட்டோம். பார்ட் 2 வந்து பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான். ஸோ பார்ட் 1 பார்க்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன ரீகேப்பை படத்திலேயே வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பெரிய அமானுஷ சம்பவத்திலிருந்து சாக்ஷி அப்படின்ற ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. சிங்கிள் பேரண்டா அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு விசித்திரமான நோய் இருக்குதுங்க. அதனால அந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை அமானுஷமான முறையில கிட்னாப் பண்ணப்படுறா. அந்த ஒரு அமானுஷமான இடத்துல இருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களோ, திரும்பவும் அந்த அமானுஷம் இவங்கள அந்த இடத்துக்கே வர வச்சிருக்கு. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அடர்ந்த கரும்பு காட்டை காட்டுறாங்க. அது ஒரு இரவு நேரங்க. ஒரு சின்ன பொண்ணு கையில அந்த லாந்தர் விளக்க வச்சுக்கிட்டு தன்னோட அம்மாவை தேடி அந்த காட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன பொண்ணோட உருவம் இந்த பொண்ணோட கண்களுக்கு தெரியுது. உன்னுடைய அம்மா உன்னை அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ ஓட ஆரம்பிக்கிறா. வழி சொன்ன அந்த சின்ன பொண்ணு மறைஞ்சிடறா. பார்த்தா அந்த வழி அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்கிட்ட போய் ஜாயின் பண்ணி விடுதுங்க. அந்த கிணத்துக்கிட்ட ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு மிரண்டு போனவ அப்படியே கீழே விழுந்துடுறா. பார்த்தா அந்த சின்ன பொண்ணுடைய கால்ல இரும்பு செயின் கட்டப்பட்டிருக்குதுங்க. அந்த செயின் அப்படியே அந்த கிணத்துக்குள்ள அவளை இழுக்குதுங்க. அவ பயங்கரமா கத்துறா. பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள ஒரு டீமன் அந்த பொண்ணுக்காக ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அங்கதாங்க இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. ஹீரோயின் இன்னும் கிளாஸுக்கு போல. அதனால பசங்க எல்லாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்குள்ள போன உடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறானுங்க. நம்ம ஹீரோயினோட பேரு சாக்ஷிங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் கேவ் மேன் அப்படின்ற டாபிக்ல தான் கிளாஸ் எடுக்க போறாங்க. அதாவது குகை மனிதர்களை பத்தின டாபிக்கை எடுக்க போறாங்க. அங்க இருக்கிற ஒரு பையன் கேட்கறான், குகை மனிதர்கள்னா யாரு மேடம் அப்படின்ட்டு. நீயா இருக்கலாம், அவனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல கிளாஸே சிரிக்குது. சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு thousands of yearsக்கு முன்னாடி நம்ம இப்படிதான் இருந்திருப்போம். இப்ப நம்ம வாழ்றதுக்கு வீடு இருக்கு. பட் அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அதனால மனிதர்கள் குகைக்குள்ள வாழ ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இவங்களை எல்லாம் குகை மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த டைம்ல எல்லாம் ஒரு மனுஷன் தனியா வாழ்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அனிமல் அட்டாக் எல்லாம் நடக்கும். அதனால சேஃப்டியா வாழணும் அப்படின்றதுக்காகவே மனிதர்கள் கூட்டம் கூட்டமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் நகர ஆரம்பிச்சது. அந்த கம்யூனிட்டி ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படின்றதுக்காக சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியும் இப்ப நம்ம பீஸ்ஃபுல்லா வாழ்றோமா அப்படின்னு பசங்களை பார்த்து நம்ம ஹீரோயின் கேள்வி கேட்க பசங்க யாருமே ஆமான்னு சொல்ல கிடையாதுங்க, இல்லன்னு தான் சொல்றானுங்க. அந்த நேரம் பார்த்து பியூன் வந்து நம்ம ஹீரோனை ஹெட் மாஸ்டர் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல உடனடியா நம்ம ஹீரோயின் ஹெட் மாஸ்டர் மீட் பண்றதுக்காக போறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனுடைய பொண்ணுக்கு ஒரு விசித்திரமான மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுங்க. அதனால என் பொண்ணுனால டெய்லி ஸ்கூலுக்கெல்லாம் வந்து படிக்க முடியாது. அதனால நான் வீட்ல இருந்தே படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அந்த அப்ளிகேஷனை வந்து ஹெட் மாஸ்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க. ஹெட் மாஸ்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க இங்க வேலை பார்க்கறதே வந்து ஒரு போலீஸ் ஆபீசரோட ரெக்கமெண்டேஷன்ல தான். அந்த போலீஸ் ஆபீசரோட வீட்ல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த போலீஸ் ஆபீசருக்கும் உங்களுக்கும் இடையில என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அது உங்களுடைய பர்சனல் மேட்டரும் கூட. ஆனா அதுக்காகலாம் வந்து உங்களோட குழந்தைய வீட்ல வச்சு படிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் செட் ஆகாது. நீங்க கேட்கறது எல்லாத்துக்கும் என்னால அப்ரூவல் கொடுக்க முடியாது அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லிடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைக்கு இருக்கக்கூடிய நோயை பத்தி சொல்றாங்க. விஷுவலாவும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. வீட்ல நம்ம ஹீரோனுடைய குழந்தை இருக்கா. அவளுடைய ரூம் கம்ப்ளீட்டா வந்து அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கு. துளி வெளிச்சம் கூட ரூம்குள்ள இல்லங்க. ஹீரோனோட குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ராணி அப்படின்ற ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க. படத்தோட பார்ட் 1ல இந்த அக்கா கூட தான் பாத்தீங்கன்னா அந்த ட்ராஜடியில இருந்து தப்பிச்சு வந்தாங்க. இந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த அக்கா பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல விசில் அடிக்கிற சத்தத்தை கேட்டு அப்ப என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன், ரூமை விட்டு வெளியில வந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வெளியில வந்து டோரை லாக் பண்ணிட்டு தான் போறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றானா ரிமோட் கார் எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுடைய ரூமுக்குள்ள ஜன்னல் ஒட்டி இருக்கக்கூடிய பேப்பர் வந்து லைட்டா உறிஞ்சு வந்திருக்குங்க. அது வழியா சன்லைட் வந்து அந்த ரூமுக்குள்ள வரும். அந்த சன்லைட் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு கையை நீட்டுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட கையெல்லாம் அப்படியே பொறிப்பொறியா புண்ணாக ஆரம்பிக்குதுங்க. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நமக்கெல்லாம் வெயில்ல நடந்தா வேர்வை வந்துடும். ஆனா இந்த பொண்ணுக்கு வெயில் பட்டாலே உடம்பெல்லாம் புண்ணாக ஆரம்பிச்சிடும். அதுவும் இம்மீடியட்டா கண் கூட பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இந்த பொண்ணோட உடம்புல மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. குக்கரை செக் பண்ணிட்டு திரும்பவும் வேலைக்காரக்கா உள்ள வராங்க. பார்த்தா இந்த பொண்ணு சன்லைட்ல கையை காட்டிட்டு நின்னுட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து அதுக்கப்புறம் அந்த கையில புண்ணான இடத்துல எல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம ஹீரோயின் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு பொண்ணை வீட்ல இருந்தே வந்து இந்த ஸ்கூலோடைய அப்ரூவல்ல படிக்க வைக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த அப்ளிகேஷனை தான் பிரின்சிபல் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க கேட்கறதுக்கெல்லாம் என்னால அப்ரூவல் கொடுக்க முடியாது. அதனால நீங்க உங்க பொண்ணை ஏதாவது நைட் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோனுடைய பொண்ணு ஓடி வந்து ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறா. பகல்ல மட்டும்தான் ஹீரோனுடைய பொண்ணுக்கு ப்ராப்ளம்ங்க. 6 மணிக்கு மேல, அதாவது சூரிய
பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உன் கையை காட்டு, இன்னைக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்றத ராணி ஆண்டி சொன்னாங்க. சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு திட்ட, என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா, அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த சூப்பு வேண்டாமா, தயவு செஞ்சு அந்த சூப்பை சாப்பிட வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இந்த சூப் சாப்பிட்டாதான் சரியாகும், ஒழுங்கா சாப்பிடு அப்படிங்கும் போது, சரி ஒரு கதை சொல்லுங்க அப்பதான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுக்கும் சன்லைட்டுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா அந்த பொண்ணு உடம்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்பி வருவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவளுக்காக ஸ்பெஷலா சூப்பு செஞ்சு தருவாங்க. அந்த சூப்பை அவ சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவளுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு ரக்கம் முளைச்சு பறக்கவே ஆரம்பிச்சிட்டானா பாத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்ல, அப்படியா எவ்வளவு பெரிய ரெக்க அப்படின்னு கேட்க, ஏரோப்ளேன் இருக்கு இல்லையா அதை விட பெரிய ரெக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சூரியனால தானே பிரச்சனை, அந்த பெரிய ரெக்கையை வச்சு பறந்து போய் சூரியனை பார்த்து ஒரு பஞ்சு விட்டுச்சான். சூரியன் பயந்து போயிட்டு இனிமேல் நான் லைன்லயே குறுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சான். அப்படின்னு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விஷுவலா நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. நம்ம ஹீரோன் அவங்க பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது உடம்பு கை கால் மூஞ்சி அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாத மாதிரி ட்ரெஸ் பண்ணி கவர் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. இதை பிரின்சிபல் பாப்பாரு, அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போவாரு. அப்புறம் இந்த கதையில அந்த பொண்ணு சூரியனை பஞ்சு விட்டதுனால சூரியன் வரதே இல்லைங்க. அதனால அந்த பொண்ணு டெய்லி சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவா. அந்த பொண்ணு பேர் என்ன தெரியுமா? ராத்திரி. ராத்திரி அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அப்ப நான் தான் ராத்திரி நானும் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோன் அவங்க குழந்தையோட கைக்கு மருந்து போட்டு இருப்பாங்க. ஏமா ஏரோப்ளேன் வாங்கிட்டு வரவே இல்லை அப்படின்னு கேட்க, ஏரோப்ளேனா எதுக்கு அப்படின்னு கேட்க, சூரியன் அட்டாக் பண்றதுக்கு தான் அப்படிங்கும் போது, சரிப்பா நான் கண்டிப்பா உனக்கு ஏரோப்ளேன் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா வீட்டுக்கு சமீர் வராருங்க. இந்த சமீர் ஒரு போலீஸ் ஆபீசருங்க. படத்தோடைய பார்ட் 1ல நம்ம ஹீரோன் ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஹீரோனும் குழந்தையும் தங்கறதுக்கும் இடத்தையெல்லாம் அமைச்சு கொடுத்து ஒரு கார்டியனா பாத்துக்கிட்டு இருக்கிறவருங்க. இவரு கூட தான் வந்து அந்த பிரின்சிபல் நம்ம ஹீரோனை சேர்த்து வச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. டின்னர் முடிச்சுட்டு ஹீரோயின் தன்னோட குழந்தைய தூங்க வச்சுட்டு சமீர் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ தங்கறதுக்கு இடம் கொடுத்தல, அந்த வீட்டுக்கு தயவு செஞ்சு ரெண்ட் வாங்கிக்கோ, நீ வந்து இலவசமா எங்களை தங்க வச்சிருக்க அப்படின்றதுனால தான் எங்களை தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த சமீர் சொல்றாருங்க, இந்த வீடு என்னோடது கிடையாது, என்னோட அம்மாவோடது, உன்னை எந்த ஒரு சூழ்நிலையில இருந்து கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கேன், உங்ககிட்ட பணம் வாங்கினா அம்மா எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம பணம் ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க. ரொம்ப நன்றி சமீர், எனக்கு நீ நிறைய உதவி செய்யற அப்படின்னு சொல்ல சமீர் அப்படியே ஸ்மைல் பண்றாருங்க. அங்கதான் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சமீரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதாவது இந்த படத்தோட பார்ட் 1ல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கேஸை நான் பார்த்ததே கிடையாது. கடன் பிரச்சனையின் காரணமா ராஜ்பீர் அப்படின்றவரு அவருடைய பிரெக்னென்ட்டான மனைவிய கரும்பு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாருங்க. அந்த பிரெக்னென்ட்டான மனைவி தான் நம்ம ஹீரோயின். அந்த கரும்பு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கிறவங்க ஆரம்பத்துல நம்ம ஹீரோனை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. போக போக அவங்களோட பிஹேவியர்ல மாற்றம் தெரிய வந்திருக்கு. அதனால அங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு நம்ம ஹீரோன் முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. பட் அந்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி ஒரு 3 நாள் அந்த கரும்பு காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு அந்த காட்டுக்குள்ள ஒரு அமானுஷமான பெண்ணோட வாய்ஸ் கேட்டு இருந்திருக்குது. அந்த பெண்ணோடைய உருவம் பேயா ஹீரோனுடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பசங்க கொத்து கொத்தா போய் அங்க இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள விழுந்து சாகர மாதிரிலாம் ஹீரோனோட கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோன் ரியலைஸ் பண்ணி இருந்திருக்காங்க, அந்த அமானுஷமான விஷயங்கள் நம்ம ஹீரோன்ட்ட இது ஒரு கதையை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கு அப்படின்ட்டு. அது வேற யாரோட கதையும் கிடையாது, ஹீரோனுடைய காதல் கணவனான ராஜ்பீர் மற்றும் ராஜ்பீரோடைய குடும்ப கதையை தான். ராஜ்பீரோடைய குடும்பம் ஒரு பேர குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா ராஜ்பீருக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. அதுக்காக மல்டிபிள் டைம் அவர் மேரேஜ் பண்ணி இருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட அம்மாவையும் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு திருமணம் பண்றது அப்படின்னு தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோன் ராஜ்பீரோடைய 4வது மனைவி அப்படின்ற விஷயம் அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வந்திருந்திருக்குது. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே தன்னையும் தன்னோட குழந்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்தை விட்டு ஹீரோன் கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஆனா ஹீரோனை கொல்றதுக்காக ராஜ்பீர் பின்னாடியே வந்திருக்காரு. அங்க ஒளிஞ்சிருந்த ராணி அப்படின்ற அந்த வேலைக்காரக்கா ராஜ்பீரை போட்டு தள்ளி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் ராணியும் அங்க இருந்து தப்பிச்சு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிரலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா இன்ஸ்பெக்டரா சார்ஜ் எடுத்தவர் தான் இந்த சமீர். இதற்காக நீங்க சரண்டர் ஆகணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோயின் அவங்க கணவனை போட்டு தள்ளிட்டதா சொல்லி இருந்திருக்காங்க. சரி வாங்க கிரைம் சீனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா கொலை நடந்ததற்கான எந்த ஒரு தடயமும் இல்ல, ஆதாரமும் இல்ல. இங்கதான் சார் டெட் பாடி கடந்தது அப்படின்னு ஹீரோயின் காமிச்சிருந்திருக்காங்க. பட் அந்த இடத்துல டெட் பாடி இல்ல. இந்த டைம்ல நம்ம ஹீரோனுக்கு பிரெக்னன்சி பெயின் வந்திருக்குங்க. சமீர் சொல்லி இருக்காரு, நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் சாட்சியம் மற்றும் ஆதாரம் இல்லாம கண்டிப்பா உங்க மேல எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க.
ஹீரோனுக்கு குழந்தையும் பிறந்திருக்குது. இந்த வாட்டியும் ராஜ்பீருக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் தான் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஹீரோயின் கூட இருப்பாரு. உங்க குழந்தை உங்களை மாதிரியே இருக்கு, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா குழந்தை எடுத்து கொஞ்சுவாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ஜன்னல்ல இருந்து சன்லைட் இந்த குழந்தை மேல படும். சன்லைட் பட்ட உடனே இந்த குழந்தையோட முகத்துல அப்படியே பொறி பொறியா வர ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணி இருந்திருக்காங்க, நம்ம குழந்தைக்கு ஒரு விசித்திர நோய் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சூழ்நிலையில தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயின், அவங்க குழந்தை, அப்புறம் ராணிகா, இவங்க 3 பேரும் தங்கறதுக்கு வீடை கொடுத்து சமீர் தான் ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாருங்க. இதுதான் பார்ட் 1ல நடந்த சம்பவம். இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல சமீர் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு டாக்டரோடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து, இந்த டாக்டரை போய் பாரு, கண்டிப்பா உங்க குழந்தைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சமீர் சொல்றாரு, கண்டிப்பா உன்னோட ஹஸ்பண்ட் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உயிரோட இருந்திருந்தானா கண்டிப்பா உன்னை தேடி வந்திருந்திருப்பான். அதனால நீ ஒன்றும் பயப்படாத, சேஃபா தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே எனக்கு புரியுது. பட் ஒரு அம்மாவா என் குழந்தைய நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சமீர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா வீட்டுல நம்ம ஹீரோனுடைய பொண்ணு அந்த ரிமோட் காரை வச்சு வழக்கம் போல விளையாடிக்கிட்டு இருப்பா. அந்த ரிமோட் கார் கட்டல் கடியில போயிட்டு ஆஃப் ஆயிருங்க. இவளும் அந்த ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் அது ஒர்க் ஆகாது. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு மேல இது ஒரு அமானுஷமான உருவம் பறந்துகிட்டு இருக்குங்க. அதை பார்த்து இந்த பொண்ணு மிரண்டு போய் கத்த ஆரம்பிச்சிருவா. அந்த அமானுஷமான உருவம் இவளை ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்குது. இவளும் பாத்தீங்கன்னா ராணி ஆண்டி ராணி ஆண்டி அப்படின்னு கத்திக்கிட்டு வீடு முழுக்க சுத்திக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து இந்த ராணி ஆண்டி இருக்காங்க இல்லையா, வெளியே உட்காந்து காய்கறி அரிஞ்சிட்டு ரேடியோ டியூன் பண்ணிட்டு இருப்பாங்க காது கிட்ட வச்சு. அதனால வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோனுடைய பொண்ணு கத்துற சவுண்டே உங்களுக்கு கேட்டு இருந்திருக்காது. இவ பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும் போதே படிக்கட்டு கிட்ட அந்த அமானுஷமான உருவம் இவளை நேருக்கு நேரா பாக்குதுங்க. பட்டுன்னு இவ ஹிப்னடைஸ் ஆயிடுறா. அந்த ஒரு உருவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ வீட்டை விட்டு வெளியில போறத வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராணி ஆண்டி பாத்துறாங்க. எங்க இஷ்யூ போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி ஆண்டி சத்தம் போட்டுட்டே வர பார்த்தா அங்க ஒரு வண்டி நின்னுட்டு இருக்குதுங்க. அந்த வண்டிக்குள்ள இருக்கிறவங்க ஹீரோனோட பொண்ணோட சேர்த்தி நம்ம ராணி ஆண்டியும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனும் சமீரும் பேசி முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. சமீர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிஃப்டை நம்ம ஹீரோன் கிட்ட கொடுக்க, இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, உன் பொண்ணு தான் ஏரோப்ளைன் வேணும்னு கேட்டாலே அதான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கொடுக்க, தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோன் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோனோட பொண்ணையும் காணும், ராணி ஆண்டியும் காணும். அப்பதான் அவங்க 2 பேரும் மர்மமான முறையில் காணாம போயிருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது. உடனடியாக சமீருக்கு தகவலை கொடுத்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம ஹீரோனோடைய பொண்ணையும் ராணி ஆண்டியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. சமீர் சொல்றாரு, அவ எங்கேயும் இருக்க மாட்டா, இங்க எங்காவது தான் இருப்பா, நீ டோர் லாக் பண்ணிட்டு தூங்க, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போய் படுக்கிறாங்க. திடீர்னு ஹீரோயின் மேல யாரோ ஒருத்தங்க கை கால போடுற மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா பக்கத்துல நம்ம ஹீரோனுடைய பொண்ணு படுத்துட்டு இருக்கா. வந்துட்டு ஐஷா, நீ எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. பட்டுன்னு பார்த்தா ஹீரோனோட பொண்ணு கனவு போயிடுறாங்க. அப்பதான் தெரிய வருது இது ஹீரோனுடைய கனவு அப்படின்ட்டு. கரெக்டா போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா இந்த சமீர் தான் போன் பண்ணி இருக்காரு. சிட்டில இருக்கிற ஏடிஎம் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி இருந்திருக்காங்க. சோ தாவ் அப்படின்ற ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய பொண்ணை கிட்னாப் பண்ணி இருந்திருக்காரு. அந்த தாவ் அப்படின்ற நபர் வேற யாரும் கிடையாது, ராஜ்பீர் அப்படின்றவர் வாழ்ந்தார் இல்லையா, அந்த குறிப்பிட்ட கிராமத்தோடைய வில்லேஜ் சீஃப் அப்படின்ட்டு. ஹீரோயின் சமீர் கிட்ட சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு அந்த கரும்பு காட்டுக்கு தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு தோணுது, உடனடியா நாங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமோட அந்த கரும்பு காட்டு கிட்ட போறாங்க. அதாவது எந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ, எந்த இடத்துல வச்சு ஹீரோனோட கணவனை போட்டு தள்ளினாங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க. இப்போ அந்த கரும்பு காட்டுக்குள்ள எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கைக்கு ஒரு பொம்மை கிடைக்குதுங்க. உடனே அந்த பொம்மையை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டு சமீர் கிட்ட சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த பொம்மையை ரோல் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த ஃபேப்ரிக் என் பொண்ணோட ட்ரெஸ் அப்படின்ட்டு. இந்த பொம்மையை ஒரு சின்ன பையன் தூக்கி போட்டு போனதை நான் பார்த்தேன், இங்கதான் என் பொண்ணு இருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல எல்லோரும் அந்த கரும்பு காடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கரும்பு காட்டோட சென்டர்ல எரிஞ்சு போன நிலையில இருக்கக்கூடிய ஒரு மரத்தை காட்டுறாங்க. அந்த மரத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு பொம்மை இருக்குதுங்க. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சின்ன பசங்கள்லாம் அந்த காட்டுக்குள்ள இருந்து போலீஸ்காரங்களை சுத்தி வளைக்கிறானுங்க. கையில கிடைக்கிற கல்லெல்லாம் எடுத்து போலீஸ்காரங்களை போட்டு அடி அடி நடிக்கிறானுங்க. அந்த கல்லெல்லாம் ஹீரோயின் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு காட்டுக்குள்ள ஹீரோனை தள்ளி விட்டுட்டு இந்த சமீர் கன் எடுத்து மேல பார்த்து ஷூட் பண்றாருங்க. அதை பார்த்து மிரண்டு போன அந்த பசங்க அந்த இடத்துல இருந்து ஓடிடுறானுங்க. இந்த டைம்ல முகமூடி போட்டு வந்த ஒரு நபர் நம்ம ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து கடத்துறாருங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய கணவர் ராஜ்பீர் தான். சோ ராஜ்பீர் இன்னும் சாவல அப்படின்றது இதுல இருந்து தெரியுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாருங்க. பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஹீரோனுடைய முகத்துல எல்லாம் கிளாத்தை கட்டி பசங்கள்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியலங்க. போலீஸ்காரங்க அந்த கரும்பு காடு முழுக்க தேடி அலைஞ்சிருந்திருக்காங்க. ஹீரோன் இங்க இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரேஸ் கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல சமீருக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குதுங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். எரிஞ்சு போன நிலையில இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்த்தோம் இல்லையா, அந்த மரத்து பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்குதுங்க. அந்த ஓட்டைக்குள்ள அப்படியே கேமரா கொண்டு போறாங்க. பார்த்தா அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஏரியாவே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. கீழே மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. அந்த ஊரோடைய சீஃப் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க,
கிட்டத்தட்ட 7 வருஷமா வந்து ராஜ்பீரோடைய பொண்டாட்டியும் குழந்தையும் தேடி அலைஞ்சு 7 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியோ இந்த பிடிவாதம் பிடிச்ச ராஜ்பீரோட பொண்டாட்டியும் குழந்தையும் இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ராஜ்பீர் சொல்றாரு, நான் சொன்ன வாக்கை காப்பாத்திட்டேன், நான் நம்ம கம்யூனிட்டிக்கு உண்மையா தான் இருக்கிறேன் அப்படின்றத நிரூபிச்சிட்டேன், அதனால என்ன திரும்பவும் இந்த கம்யூனிட்டியில சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நான் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது, பிரதான்ஜி வந்து சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாசிமா அப்படின்ற ஒருத்தங்க கிட்ட கேட்க, அப்படியே கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு முகத்தையெல்லாம் மூடிட்டு ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தான் தாசிமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாசிமான்றவங்க அங்க இருக்கக்கூடிய ரூம் கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற விண்டோவை அப்படியே லைட்டா ஸ்லைடு பண்றாங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சைஸ் டீமன் இருக்கிற மாதிரியும் அந்த டீமனோட வாய்ஸ் நமக்கு கேக்குதுங்க. அப்ப அந்த டீமன் அந்த விண்டோ கிட்ட வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கிற விதமா அங்க இருக்கிற செயின் ஆட்டுது. சோ இதை இந்த தாசிமா ஏத்துக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல செயின் மூலமா ஒரு சின்ன பொண்ணை கிணத்துக்குள்ள இழுத்துட்டு போச்சு, அந்த டீமன் தான் இருக்குதுங்க. ஹீரோனுடைய பொண்ணு ஒன்ஸ் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய டீமனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்களாம். அதுக்கு முன்னாடி பிடிவாதக்காரியான ராஜ்பீரோட ஒய்ஃபை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன் அங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோன் பயங்கரமா கத்துறாங்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, சொந்த மகளையே பலி கொடுக்க பாத்துக்கிட்டு இருக்க, அப்படிங்கும் போது நீ என் குடும்பத்தை அழிச்சல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனை போட்டு அடிக்கிறாருங்க. இப்ப திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ள இருந்து பல பெண்கள் கதற மாதிரியான சத்தம் கேக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ந்து போயிடுறாங்க. குறிப்பா நம்ம ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. அப்புறம் இந்த தாசிமா அப்படின்ற ஒருத்தங்களை பார்த்தோலையா, அவங்க எழுந்து வந்து நம்ம ஹீரோன் மேல ஏதோ ஒரு பவுடரை தூவுறாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோன் மயங்கிடுறாங்க. இப்ப அங்க இருக்கிற சின்ன பசங்க நம்ம ஹீரோன் அப்படியே இழுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. ஹீரோன் கண் முழிச்சு அந்த கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க, கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய பொண்ணு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அங்க இருந்து எழுந்து போக பாக்குறா. அப்ப கரெக்டா ஒரு பையன் உள்ள வந்து நம்ம ஹீரோனோட பொண்ணுக்கு சூப் கொடுத்து குடிக்க சொல்றான். நான் என்னுடைய அம்மாவை பார்க்கணும், என்னுடைய அம்மா கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. உன்னோட அம்மாவை பார்க்க முடியாது, தாசிமா பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீ ட்ரிக் பண்றியா, உன்னோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாசிமா தான் என்னுடைய அம்மா, உனக்கும் அவங்க தான் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணு சொல்றா எனக்கு சூப்பே பிடிக்காது, சூப்பு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஹெர்பல் சூப்பு, இதை தாசிமா கண்டிப்பா நீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீ குடிக்கலனா அவங்க பயங்கரமா கோவப்படுவாங்க அப்படின்னு இந்த பையன் சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ள சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு அவங்களால முடிஞ்ச முயற்சிகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கதவு கிட்ட அந்த தாசிமா வந்து நிக்கிறாங்க. நீ யாரு, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும், தயவு செஞ்சு என்ன திறந்து விடு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, வாய மூடு, உன் பொண்ணுக்கு சூப்பர் பவர் இருக்கு, அவளோட சூப்பர் பவர்ஸை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக இங்க தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்களா, சாக்ரிஃபைஸ்னா அவளை என்ன பண்ண போறீங்க, தயவு செஞ்சு திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த தாசிமா சொல்றா, இனிமேல் அவ எங்களுக்கு சொந்தமானவ, உனக்கு சொந்தமான பொண்ணு கிடையாது, வாய மூடு அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த தாசிமா சொல்றா, உனக்கு கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரமே கிடையாது, வாய மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த தாசிமான்றவங்க அப்படியே பேயா மாதிரி அந்த டோர் கிட்ட வந்து நிப்பாங்க பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோனுடைய கணவர் ராஜ்பீரும் அந்த வில்லேஜோட சீஃபும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விதத்துல இந்த குழந்தை உயிரோட இருக்கிறது நமக்கு நல்லதா போச்சு, ஏன்னா இந்த டீமன் வந்து இந்த சாக்ரிஃபைஸுக்கு அக்செப்ட் பண்ணிருச்சு, உன்னோட குழந்தையை எடுத்துட்டு அது உயிர் வாழ்ந்தது அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியும் கடைசி வரைக்கும் உயிர் வாழும், உனக்கு நம்ம ட்ரைபல் கம்யூனிட்டிக்குள்ள வரணும்ன்ற ஆசை இருந்தது, நீ வந்துட்டல்ல, உன்னோட அம்மா அப்பாவை கொன்னதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னா நீ உன் பொண்டாட்டியை கொலை பண்ணி பழி வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த வில்லேஜோட சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய பொண்ணு அந்த ஹெர்பல் சூப்பை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த தாசிமாவே வந்து நீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி அந்த சூப்பை குடிக்க வைக்க, அதுக்கப்புறம் இந்த தாசிமா அந்த டீமன் இருக்கக்கூடிய அறைக்குள்ள போயிட்டு அந்த டீமன் கிட்ட பேசுறாங்க. நாம கொடுத்த அந்த ஹெர்பல் சூப்பை அவ குடிக்க ஆரம்பிச்சிட்டா, கூடி சீக்கிரம் நாம நினைச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. டோர் ஓபன் ஆயிருது, எப்படியோ அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாங்க. அவங்க கிட்ட ஒரு டார்ச் இருக்குதுங்க. அந்த டார்ச்சை பயன்படுத்தி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடமெல்லாம் எம்டியா இருக்குது, அங்க யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் தன்னோட குழந்தை பேரை சொல்லிட்டு அப்படியே அந்த அறைக்குள்ள எல்லாம் தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோனுடைய பொண்ணு ஒரு ரூம்குள்ள வச்சிருக்காங்க இல்லையா, அங்க ஒரு சில பசங்க எல்லாம் வந்து ஹீரோனோட பொண்ணை கிண்டல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க சண்டை போட்டுட்டு அங்கிருந்து போயிருவானுங்க. அந்த டைம்ல ஹீரோனுடைய பொண்ணு இருக்கக்கூடிய ரூம் டோரை ஓபன் பண்ணி விட்டுட்டே போயிருந்திருப்பானுங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்க அம்மாவை தேடி அந்த ரூமை விட்டு வெளியில வந்துரும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோன் அவங்க பொண்ணை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்களுக்கு அமானுஷமான சின்ன சின்ன பொண்களோட உருவம் எல்லாம் தெரியுது. அதுதான் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, ஹீரோனுடைய பொண்ணு ஒரு பக்கம் அவங்க அம்மாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. பசங்க எல்லாம் ஒரு வழியில ஓடி இருந்திருப்பானுங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோனுடைய பொண்ணு வெளியில வந்துருவா. அவ கண்களுக்கு வெளிச்சம் தெரியும்.
அவங்க அம்மாவை தேடிக்கிட்டே அப்படியே வெளியில வந்தா அது வந்து ஒரு கிணறோட என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா ஹீரோனுடைய பொண்ணுக்கு தான் பிரச்சனை இருக்குது. சன்லைட் பட்டாலே உடம்பெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த கிணத்து மேல ஏற ஆரம்பிச்சிடறா. சன்லைட் பட ஆரம்பிச்சதும் அவ உடம்பெல்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே எரிச்சல் தாங்க முடியல, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய தாசிமாக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துது. தாசிமா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பேயை வெளியே அனுப்பிச்சுட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க அப்பதான் தெரிய வருது அங்க நம்ம ஹீரோனோட பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்ட்டு. உடனடியாக அந்த இடத்துக்கு போன இந்த தாசிமா ஒரு போர்வையை போத்தி எப்படியோ நம்ம ஹீரோனுடைய பொண்ணை காப்பாற்றி உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோனுடைய பொண்ணு உடம்புல இருக்கக்கூடிய காயத்துக்கெல்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே சமயம் அவங்களுடைய உடம்புலையும் அதே மாதிரியான காயங்கள் உருவாயிருக்குதுங்க. அப்பதான் தெரிய வருது இந்த தாசிமாக்கும் சன்லைட் ஆவாது அப்படின்ட்டு. இப்போ அந்த வில்லேஜோட சீஃப் தாசிமாவை மீட் பண்றதுக்காக வராரு. அந்த பொண்ணு பொழைப்பாலா மாட்டாளா அப்படின்னு கேட்க அதெல்லாம் பொழைச்சுப்பா அப்படிங்கும் போது அவன் மட்டும் பொழைக்கலானா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா, இந்த வில்லேஜ் சிலிண்டர் மாதிரி வெடிச்சு சதறிடும், முதல்ல சாக போறது நீயும் நானும் தான் அப்படின்னு சொல்லி இந்த தாசிமாவை அந்த ஒரு டீமனுக்கு பலி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம சமீர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த கரும்பு காடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் நம்ம ஹீரோன் எங்கே போனாங்க என்னானாங்கன்னே தெரியல. அப்போ 2 சின்ன பசங்க அங்கே இருக்கக்கூடிய கிணத்துக்கிட்ட போகிறத இவர் கவனிக்கிறாரு. உடனடியாக நம்ம சமீரும் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி அந்த பாதாள ஏரியாவை கவனிக்கிறாரு. வாக்கி டாக்கி மூலமாக இவர் எங்கே போயிட்டு இருக்கிறாரு, என்னென்னலாம் பார்க்குறாரு அப்படின்ற விஷயத்தையெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஹீரோனுடைய பொண்ணுக்கு கதை கேட்குற பழக்கம் இருக்கு இல்லையா, அதனால இந்த தாசிமா கிட்ட கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த தாசிமாவும் பார்த்தீங்கன்னா கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல ராஜா ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அந்த ராஜாக்கு குழந்தையே இல்ல. அதனால சூரிய பகவான் கிட்ட எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாரு. பார்த்தா கொஞ்ச நாள்லயே அவருடைய மனைவி பிரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது, பெண் குழந்தை பிறந்தது. உடனே இந்த ராஜா பயங்கர கோவம் அடைஞ்சு அந்த பொண்ணை வெறுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. பெண் குழந்தை அப்படின்றத அவர் சுமையா நினைச்சிருந்திருக்கிறாரு. அவருடைய வம்சம் நிலைக்கணும், விரக்தி அடையணும் அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு இந்த பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சூரியனை பார்த்து சொல்லி இருந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் சூரியன் சரி நான் அந்த பெண் குழந்தைய நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்லைட் படும்போது அந்த குழந்தையோட முகங்கள்லாம் அப்படியே பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட உடம்பெல்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்குது அப்படின்னு சொல்ல ராத்திரிக்கு நடந்ததே அதே மாதிரியா அப்படின்னு கேட்க யாரு ராத்திரி அப்படின்னு இந்த தாசிமா கேட்க நான் தான் ராத்திரி, எனக்கும் இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அப்படியா சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, அந்த சூரியன் டயர்டாகிற வரைக்கும் அந்த பொண்ணோடைய உடலை அப்படியே பேர்ன் பண்ண ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த சூரியன் டயர்ட் ஆயிடுச்சு, ராத்திரி வந்தது. அப்போதான் கேவ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குகை மனிதன் அந்த பொண்ணை பார்த்தான். அந்த பெண் குழந்தைய அந்த கேவுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டான். அவன் கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவரை வச்சு அந்த குழந்தைய குணப்படுத்தினான். அப்புறம் அந்த குழந்தை பெரியவளானதுக்கு அப்புறம் அந்த பொண்ணே வந்து அந்த கேவ்மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதன் மூலமா அந்த கேவ்மேன் கிட்ட இருந்து இவளுக்கு சூப்பர் பவர்லாம் கிடைச்சது அப்படின்ற கதையை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேவ்மேன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு இந்த தாசிமா சொல்ல அப்போ அவர் எனக்கும் இந்த மாதிரி விங்ஸ் எல்லாம் கொடுப்பாரா, சூப்பர் பவர்லாம் கொடுப்பாரா அப்படிங்கும் போது கொடுப்பாரு அப்படின்னு இந்த தாசிமா சொல்ல அப்ப நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாங்க. அப்ப அவருக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த சூப்பை போட்டு கொடுக்குறாங்க. இவ்வளவு அந்த சூப்பை குடிக்கிறா. இவ சூப்பை குடிக்கிறாளா அப்படின்றத இந்த தாசிமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சூப்பை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் குடின்னு இந்த தாசிமா இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. பட் அது என்ன காரணம் அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்போ நம்ம ஹீரோன் தப்பிச்சு ஒரு பக்கம் நம்ம ஹீரோனோட பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, பார்த்தா அந்த இடத்துல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கிட்ட என்னோட குழந்தையும் இதே மாதிரி தான் கொன்னுட்டாங்க, நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ம ஹீரோன் கிட்ட கெஞ்ச சரி என் கூட வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் நம்ம பொண்ணை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு பார்த்தா எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த இடத்துல அந்த டீமனோட சத்தம் ஹீரோனோட காதுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சூப்பை குடிச்சிட்டு படுத்த நம்ம ஹீரோனோட பொண்ணு வயிறு வலிக்குதுன்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோன் ஒரு இடத்துல இருந்தாங்க இல்லையா, அங்க ஹீரோனோட வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரக்கா கட்டி போடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனுடைய கணவர் ராணிய கழுத்தறுத்து ஹீரோனோட கண்ணு முன்னாடியே கொலை பண்றாருங்க. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி மறுபடியும் ஹீரோனை கொண்டாந்து அடைச்சு வச்சிடறாங்க. ஹீரோனோட பொண்ணு வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருந்தா இல்லையா, அப்பதான் தெரிய வருது இவ பெரிய மனுஷியா இருக்கிறா அப்படின்ட்டு. இப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த தாசிமா நம்ம ஹீரோனுடைய பொண்ணுக்கு அந்த சூப்பை கொடுத்தாங்க இல்லையா, அந்த சூப்பு நம்ம ஹீரோனோட பொண்ணை வயசுக்கு வர வைக்கிறதுக்காக. அதாங்க வயசுக்கு வந்த 3வது நாள் அந்த டீமனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ சீக்கிரமாக இந்த பொண்ணு வயசுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பர்டிகுலர் சூப்பை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனை போட்டு அந்த ராஜ்பீர் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்த தாசிமா நம்ம ஹீரோன் கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக அப்படின்னா உன்னுடைய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படின்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுறதுக்கு தயாராயிட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோன் கதறாங்க. அவளுக்கு வெறும் 7 வயசு தான் ஆகுது, அவர் குழந்தை, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் கதறாங்க. ஆனா ஹீரோனை போட்டு இந்த ராஜ்பீர் அடின்னு அடிச்சிடறாருங்க. அடி தாங்க முடியாம நம்ம ஹீரோன் மயங்கிடுறாங்க. இந்த வில்லேஜோட சீஃப் உள்ள இருக்கிறவங்க கிட்ட
கிட்டலாம் சொல்கிறாருங்க, இந்த பொண்ணு தயாராகிட்டா, ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய பொண்ணை வச்சு சில பல பூஜைகள் எல்லாமே உள்ள பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. எழுந்து வந்து அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ளே அப்படியே விழுந்துடுறாங்க. கிணத்துல சுத்தமாக தண்ணி இல்லை. அவ்வளோதான், ஹீரோனோட சோலி முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற ஆரம்பிக்குதுங்க. தண்ணி நிறையும் போது பட்டுன்னு ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. அந்த தண்ணிக்குள்ள இருந்து மூச்சு விட்டுட்டு அப்படியே எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா ஹீரோனை சுற்றி பல பெண்கள் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஹீரோனோட கண்களுக்கு தெரியுது. அதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. பட்டுன்னு பார்த்தா ஹீரோனுக்கு பின்னாடி இந்த ராணி அக்காவும் நின்றுட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து நம்ம ஹீரோனோட தலையில வச்சு அந்த தண்ணிக்குள்ள அமுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ அங்க பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. உங்க அம்மா எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, ஸோ என்னோட தங்கச்சியும் வந்து பலி கொடுத்துட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் பையன்றதுனால தான் என்னை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்குது. நான் என்னோட அம்மா கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அந்த பையனையே பாத்தீங்கன்னா, சரி ஓகே, எனக்கு நடந்தது உனக்கு நடக்கக்கூடாது, உன்னோட அம்மா கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் அப்படின்னு அந்த பையன் நம்ம ஹீரோனுடைய பொண்ணுக்கு உதவி செய்யறான். ஆனா இந்த தாசிமா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ போ, வில்லேஜோட சீஃபுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய பொண்ணை தாசிமா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் பூஜைக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த கிணத்துக்குள்ள பூந்த நம்ம சமீர் இருக்கிறார் இல்லையா, இந்த பையனை பிடிச்சி வச்சுக்கிறாருங்க. இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்குது, வழி எங்கடா இருக்குது, ஒழுங்கா சொல்றா அப்படின்னு சொல்லி அந்த பையனை மிரட்ட, அந்த பையன் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா சொல்றான். அந்த டீமன் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, அந்த டீமனுக்கு பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணுங்களையெல்லாம் வயசுக்கு வர வச்சு அந்த பொண்ணுக்கு அர்ப்பணிச்சோம் அப்படின்னா அந்த பொண்ணோடைய வயசையும் அந்த டீமனை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டீமன் உயிரோட வாழ்ந்தது அப்படின்னா இவங்களுடைய கம்யூனிட்டி செலுத்து நிற்கும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து சின்ன சின்ன பொண்ணுங்களை எல்லாம் வயசுக்கு வர வச்சு இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ கூட நம்ம ஹீரோனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லி நான் காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த பையனை கூட வச்சுக்கிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா ஹீரோனை தேடி உள்ள போக ஆரம்பிக்கிறாருங்க. வெளியில நம்ம ஹீரோனுடைய பொண்ணுக்கு ரிச்சுவல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோனுடைய கணவர் ராஜ்பீர் இருக்கிறார் இல்லையா, ஹீரோன் அந்த கிணத்துக்குள்ள மூழ்கி போனாங்களே, அந்த கிணத்துக்குள்ள போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோன் இருக்கிறாங்க. ஹீரோனுடைய கையை கட்டி அப்படியே இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா, இந்த கிணத்துக்குள்ள விழுந்தவங்க யாருமே பொழைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ சாக வேண்டிய ஆளுடா, அதனால தான் நான் பொழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோன் ராஜ்பீரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேய் மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, இது வரைக்கும் இவங்க கொன்னாங்க இல்லையா, அந்த பெண்களோட ஆன்மாலாம் நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ள பூந்துதான் ராஜ்பீரை பயங்கரமா அட்டாக் பண்ணி இருந்திருக்குது, கொலையும் பண்ணிருச்சுங்க. கரெக்டா அந்த பையனோட உதவியோட சமீர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ ஹீரோனை அந்த கிணத்துக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வந்துடுறாருங்க. உடனடியா அந்த கரும்பு காட்டுக்குள்ள ஒரு பூஜை நடந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த இடத்துக்கு இவங்க போயிடுறாங்க. சமீர் பாத்தீங்கன்னா இவனுங்களை எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் உன் பொண்ணை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட எல்லாம் சமீர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணை தேடி உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த டீமனோட ரூம் டோர் ஓபன் ஆகுதுங்க. இந்த பொண்ணு உள்ள போறதுக்கு ரொம்பவே பயப்படுறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தாசிமா, நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த தாசிமாவும் எழுந்து கூடயே வருதுங்க. அந்த டீமன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அப்படியே உள்ள இழுத்துட்டு போகுது. இப்போ நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க இல்லையா, இந்த தாசிமா அப்படியே பேயா மாறி நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடி வந்து நிக்க, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான்றாங்க. உன்னை பார்த்தலாம் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இந்த தாசிமாவை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாங்க. இப்போ இந்த தாசிமாக்கும் நம்ம ஹீரோனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. தாசிமா நம்ம ஹீரோனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது பட்டுன்னு ஹீரோனோட உடம்புக்குள்ள அத்தனை பெண்களோட ஆன்மாக்கள் இருக்கிறது தாசிமாவோட கண்களுக்கு தெரியுது. தாசிமா மிரண்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோன் இந்த தாசிமா கிட்ட பேசுறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டீமன் உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏன் பொண்ணை வந்து தாசி ஆக்கணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த தாசிமாவை அடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த டீமன் இருக்கக்கூடிய ரூம்குள்ள நுழைஞ்சிடறாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோனுடைய பொண்ணை காணோம். பார்த்தா ஹீரோனுடைய பொண்ணு அந்த டீமனுக்கு பயந்து அங்க இருக்கக்கூடிய பொட்டிக்குள்ள மறைஞ்சிருக்கா. போய் அந்த பொட்டி ஓபன் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோனுடைய பொண்ணை காப்பாத்திடுறாங்க. பார்த்தா அந்த டீமன் வந்து நம்ம ஹீரோனுடைய பொண்ணை ஹிப்னடைஸ் பண்ணி அதோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு அது பாட்டு கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோனுடைய பொண்ணை ஒரு இடத்துல உட்கார வச்சு ஹீரோனுடைய சோலை அப்படியே அதை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோனால எதுவுமே பண்ண முடியாம அங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு பேய் வந்து அந்த டீமனை அட்டாக் பண்ணுதுங்க. என்னடான்னு பார்த்தா இவ்வளோ நாள் தாசிமா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த குழந்தையோட சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோன் இவ்வளோ போராடுறாங்க அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க பண்றது தப்பு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி அந்த டீமன் கிட்ட இருந்து நம்ம ஹீரோனுடைய பொண்ணை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இந்த வில்லேஜ் சீஃபோட கண்ட்ரோல்ல இருந்தவங்களை எல்லாம் சேஃபா வெளியில கொண்டு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோன் அந்த கிணத்தை விட்டு வெளியில வரும்போது ஹீரோனுடைய காலில் செயின் இருக்கிறத கவனிக்கிறாங்க.
அடுத்த அடியை எட்டு வைக்க முடியல. பார்த்தா அந்த செயின் உள்ள இழுக்குதுங்க. உள்ள இருக்கக்கூடிய டீமன் இன்னும் சாவல. நம்ம ஹீரோனை மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ள இழுக்குது. இந்த தாசிமா நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்காக ஓடி வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோன் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய கிணறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோனை இந்த தாசியம்மா பார்த்து சொல்றாங்க, இவனை உயிரோட விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் திரும்ப வருவான். மறுபடியும் இந்த கொலை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். இவனோட கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அப்படியே திரும்பி, நீ என்னடா என்ன உள்ள இழுக்கிறது, நானே உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்படியே உள்ள போறாங்க. இத்தோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. ஹீரோனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத சொல்லல. மேபி இந்த படத்தோடைய தேர்ட் பார்ட் வந்தாதான் தெரியும். பேசிக்கா இந்த கதை வந்து குழந்தை திருமணத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை கான்செப்டா வச்சு பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.